2026 தேர்தல் களம் சூடு பிடிச்சதுன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் தமிழ்நாட்டில ஆட்சி பங்கீடு ஒத்து வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம், ஏன்னா காங்கிரஸும், திமுகவும் கூட்டணி இழுபறி நிலையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் டிவிகேக்கு விசில் சின்னம் ஒதுக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, விசில வச்சு பல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மணல் கடத்தின அந்த விஷயங்கள் சம்பந்தமாக ட்ரோன் காட்சிகள் வெளியிட்டிருக்காங்க. அதுல பயங்கர பரபரப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. இந்த பக்கம் விசிகாவ, அந்த பக்கம் ராமதாஸ் சைடுல, இந்த பக்கம் என்டிகே சீமான் அவர்கள் கூறிய விஷயங்கள் இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரம் அரசியல் களமே கலைபுரமாயிருக்கு. இந்த சம்பவங்கள் குறித்து ஒட்டுமொத்தமா இந்த வீடியோல நம்ம முழுசாவே பார்த்துடலாம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் சும்மா இருந்தா பிரச்சனை இல்ல. அவர் என்னன்னா, நாங்க ஏன்டா ஓப்பனா பேசணும்? நான் மக்கள்ட்டயே சொல்லிடுறேன். மக்கள் தானே எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் பங்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டில் ஒத்து வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் காங்கிரஸ் மேலிடம் பயங்கர சூடா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தியை சந்தித்து கூட்டணி விவகாரங்கள் குறித்து பேசினதுக்கு அப்புறம் கண்டிப்பா காங்கிரஸ் டிஎம்கேவோட கூட்டணி அமைக்கப் போகிறது. கூட்டணி உறுதி செய்யப்படுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, செல்வி பிறந்தகை அவர்கள் நீங்க ஏன் வதந்திகளை பரப்பிட்டே இருக்கீங்க? நாங்க டிவிகேஸ் எல்லாம் பேசவே இல்ல. என்னைக்குமே முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு செய்வார். மேலிடம் காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் முடிவு செய்வார். எங்களுக்கு எப்பயுமே டிஎம்கே கூட தான் நான் கூட்டணி அமைப்போம் அப்படின்ற போக்கிலேயே பேசிட்டு இருந்தார். ஆனால் அவர் அறிவாலயத்தின் பார்த்தீங்கன்னா தூண்களை கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது அவர் பேச்சுல நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் ராகுல் காந்தி தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார். இதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, 2006ல டிஎம்கே கூட கூட்டணி வைக்கும் பொழுது 48 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி வைத்து 36 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதை காரணம் காட்டி நம்ம அப்பயே ஆட்சியில பங்கீடு கேட்டிருந்தோம்னா தற்போது இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனால் நம்ம காங்கிரஸ் தமிழகத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலே போய் கொண்டிருக்கும் சூழ்நிலையில இந்த திமுகவால பார்த்தீங்கன்னா நாம இனிமே முழித்துக் கொள்ள வேண்டும். ஏனால் திமுகவோட கூட்டணி வைத்தால் நாம ஆட்சியில் பங்கீடு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியும் பிரியங்காவும் பார்த்தீங்கன்னா முனைப்போடு இருப்பதாக தெரிகிறது. ஆனால் சோனியா காந்தி மட்டும் தமிழகத்துல திராவிட கட்சி தாங்க பெரிய கட்சி. நம்ம என்ன தொகுதிகளை வேணா நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டுக்கலாம். ஒரு 40 தொகுதிக்கு மேல கேட்கலாம். இல்லை 35 தொகுதி வந்தா கூட ஓகே. ஆட்சி பங்கீடு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்களா. ஆனால் ராகுல் காந்தி அதற்கு முன்வரவே இல்லைன்னு சொல்றாங்க. தற்போது இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுங்க. அது செல்வ பெருந்தகை தான் பார்த்தீங்கன்னா அதையும் வெளியிட்டிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலிடம் அதாவது டெல்லியில காங்கிரஸ் நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதுல விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, டிஎம்கே ஒரு குழுவை அமைத்து கூட்டணி குறித்து விரிவாக பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இதுவரைக்கும் பேசல. 31 நாட்கள் ஆச்சு. இன்னும் வாயை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் சூழ்நிலையில தற்போது மேலிடம் என்ன முடிவு பண்ணுமோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்பங்கிறதையும் ஒரே போட்டாப்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டணி நிலவரங்கள்ல தற்போது காங்கிரஸ் வெளியில போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ தேமுதிக ராமதாஸ் அவர்கள் வந்தாலுமே பெருசா ஒண்ணும் இருக்காது. ஏன்னா 45 46% வாக்குகள் 2021ல பெற்றிருந்தாங்க டிஎம்கே. ஆனால் தற்போது காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 4லிருந்து 5 அல்லது 7% வாக்குகளோட குறையது வாய்ப்புகள் இருக்கிறது. இங்க 40% வாக்குகளை 2021லே பெற்று எடப்பாடியார் அவர்கள் அதை தக்க வச்சுக்கிட்டே போதும். தற்போது சூழ்நிலையில அவர் இன்னும் 5% ஈஸியா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் 15 தொகுதிகள் சொல்லப்படுற டிவிகே காங்கிரஸ் ஒருவேளை டிவிகேவோட கூட்டணி வைத்தால் இங்க என்ன நிலைப்பாடு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க டிஎம்கே கூட பிரிந்த அந்த ஓட்டுகள் எல்லாமே டிவிகே பக்கம் போயிடும். அப்போ டிவிகே தற்போதைய சொல்றாங்க 15-20% வாக்குகள் பெறணும். இங்க 6% வாக்குகள் பெற்றுட்டா 20லிருந்து 27% வாக்குகள் டிவிகே உறுதி செய்யப்படும். அப்படி இருக்கும் சூழ்நிலையில டிஎம்கே தானாக பின்னோக்கி சென்றுவிடும். இங்க பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டி சர்வ சாதாரணமா நடக்கும். இதுல 36% டிஎம்கேனா இங்க 26, 27, 28% டிவிகே வாங்கிடுச்சுன்னா யாரோட மெஜாரிட்டி நீங்க பாத்துக்குங்க. அடுத்து விஜய் அவர்கள் தூண்டில் போட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு சின்ன நூலில நகர்ந்தா கூட, அதாவது டிஎம்கே ஸ்டாலின் அவர் பேசிட்டு போயிட்டாரு. அதாவது வாயில வடை சுட்டாரு கூட வச்சுக்கங்களேன். ஆனால் காங்கிரஸ் வெளியில போன என்ன நடக்கும்னு
உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனால் இப்ப இருக்கும் நிலையில பார்த்தா அவங்க ஆட்சியில பங்கீடு டிஎம்கேல கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்கன்னு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் கொடுக்கலன்னா நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம். டிவிகேவோட கூட்டணி வைப்போம். அங்கு 60லிருந்து 70 சீட்டு தர்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆட்சியில் பங்கெடுக்க தயாரா இருக்கிறார்கள். அப்போது நாங்க அங்க போயிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அங்க பெர்சன்டேஜும் கூடிடும். தொகுதியிலும் ஓரளவுக்கு வந்து அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. அப்போ 15லிருந்து 20% வாக்குகள் டிவிகே பெற்றிருந்தாலுமே 20லிருந்து 27% காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் சமயத்துல ஒரு 15 தொகுதிகளாவது பார்த்தீங்கன்னா, டிவிகே வந்து வென்றுவிடும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனையும் காங்கிரஸ் போட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் வருவோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கியதின் பேரில் விசில் வந்து எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா விசிலை முடக்கும் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க, துப்புரவு பணியாளர் வந்து ஒரு பாடல் போட்டு, அதாவது குப்பைகள் எல்லாம் வந்து கொட்டுங்கன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை போட்டுட்டு தான் வந்து போவாங்க. அந்த பாடல் வந்து அவங்க போட முடியல, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா விசில் தான் ஊதுவாங்க. அப்போ அந்த தூய்மை பணியாளரையும் விசில் ஊத கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நான் மைக்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் பயம் இந்த அளவுக்கு? இன்னுமே புரியலையே. இந்த அளவுக்கு வந்து நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா விஜயின் வருகையும் விசில் சின்னத்தையும் பார்த்து எந்த அளவுக்கு பயந்துருக்காங்க பாருங்க மக்களே. ஏன்னா அவங்க பேசாம போயிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. மீடியாக்கள் இதை பரப்பப்படும் போது விசிலுக்கு இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாயிடுச்சுன்னே சொல்லலாம். சரி, தூய்மை பணியாளரை தான் வந்து விசில் ஊதக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேடியத்துல வந்து 2020 வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஸ்டேடியத்திலாம் விசில் ஊதக்கூடாது, அங்க விசில் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னதான் நம்ம சொல்றாங்க, வெளிநாட்டுல தான் நிறைய பேர் வருவாங்களாம், அங்க விசில் ஊதுனா அவங்க அசிங்கமா நினைப்பாங்களாம். காரணம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? வெளிப்படையாக தான் தெரியுதே, நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. விசில் சின்னம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை புறக்கணிக்கும் விஷயங்களாகவே செய்து வருகிறார்கள். எங்கேயுமே விசில் ஊதக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பரப்புரை செய்யும் பொழுது விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரமாகவே போய் சேருகிறது, மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த அளவுக்கு விசில் மக்களிடம் சென்று விட்டது. அதற்கப்புறம் இங்க சேகர் பாபு அவர்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாராட்டுக்கு. பார்த்தீங்கன்னா துறைமுகம் தொகுதியில வந்து டிவிகே நிர்வாகிகள் வந்து வீடு வீடாக சென்று பார்த்தீங்கன்னா வாக்கு சேகரிக்கும் அந்த நிகழ்வுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது திமுக நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களும் சேர்ந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தாக்கின சம்பவங்கள் வந்து சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகிவிட்டது. இதை மறைப்பதற்காக டிஎம்கே சைடில் வந்து பெண்கள் எல்லாம் செட் பண்ணி டிவிகே நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து இந்த பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு ஓட்டு போடலன்னா உங்களை சும்மா விடமாட்டோம்னு சொல்லி தாக்குன்னு தாக்குனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பார்த்தீங்கன்னா என்னமா நடிக்கிறாங்க. அந்த வீடியோலாம் வந்து தற்போது டிஎம்கேவின் இந்த அம்பலம் வெளியாகி விட்டது. அவங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேகர் பாபு கூட இருந்தது, என்ன டிஎம்கே கூட இருந்தது. அவங்க போய் டிஎம்கே நிர்வாகிகளை சந்தித்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டிருக்கு. இதுக்கு பதில் இருக்கா? பதில் இல்லை. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து தாக்கும் வேளையில் டிஎம்கே வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் தொடர்ந்து நம்ம அந்த செய்திகளை பார்த்துட்டு வரோம். சேகர் பாபு கூட இருந்த அந்த பெண்கள் அனைவருமே நடிக்கிறாங்க பாருங்க சாமி, என்ன நடிப்புடா. ஒரே ஒரு விஷயம்தாங்க, இங்க உங்களை தாக்குனதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? வீடியோ ஆதாரம், ஆடியோ ஆதாரம்? ஆனால் துறைமுகம் தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் அந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அவங்க பின்னாடி இருந்து தாக்குன அந்த வீடியோ ஆதாரம் இருக்கிறது. அதை எஃப்ஐஆர் போட சொன்னால் எஃப்ஐஆரும் போடலை. இந்த பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இதற்கு கண்டனம் தெரிவித்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட சொல்லி அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். அடுத்து எஃப்ஐஆர் போடல என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை வெளியே வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதங்கள் அப்படியே போயிட்டு இருக்கோம். அதனால இந்த செயல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம். இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் டிஎம்கே வந்து 2021 கூட கிறிஸ்துவர்கள் ஓட்டினால தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாகவே அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிறுபான்மையினரின் வாக்குகள் அவங்க முக்கியமாக பார்க்கப்படுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்து பண்டிகைகள்லாம் வந்து எப்பயுமே அவங்க வாழ்த்துக்கெல்லாம் சொல்றது இல்லை. கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கும் இஸ்லாமியர் பண்டிகைகளுக்கும் அவங்க வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா நோன்புலேருந்து அவங்க பண்டிகை காலங்களில் எல்லாமே பண்ணுவாங்க. 12% வாக்குகள் வந்து கிறிஸ்துவர்கள் வாக்கு மட்டுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை தற்போது தமிழக வெற்றி கழகம், அதாவது விஜய் அவர்கள் வந்து
தக்க வைத்துக் கொள்வார். அதில் 8% வாக்குகளை வரும்னு சொல்றாங்க. அப்போ காங்கிரஸும் உள்ள வந்து விட்டால் டோட்டலா சோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான திருப்பூர் எஸ் பாலாஜி அவர்கள் வந்து செல்வ பிறந்தகை அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். அது என்ன காரணம் குறித்து கண்டனம் தெரிவித்திருந்தார்னா, ராமதாஸ் அவர்களும் அந்த பக்கம் வந்து திருமாவளவர்களும் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும். இருவரும், அதாவது திருமாவளவன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு சுமூக தீர்வு காண்டால் கண்டிப்பாக இவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணி அமைத்து விடுவார். கூட்டணி உறுதி செய்தெல்லாம் இது டிஎம்கே பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையில் உறுதி செய்யப்படாமல் இருக்குன்னு வாய விட்டாரு. இதற்கு பாலாஜி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்தார். ஏன்னா அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், இதுல எதுக்கு தலையிடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா மதவாத கட்சிக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது இங்க பாலாஜி அவர்கள் வந்து இந்த விஷயங்களை கூறி செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து இது கூறுவதற்கு அவருக்கு அருகதையே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவித்திருந்தார். தற்போது வாபஸ் வாங்கிட்டார். இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி விரும்புகிறோம். ஏன்னா விசிகாவுக்கு திருமாவளவன் அவர்களுக்கும் அவர் தொண்டர்களும் இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும் நினைக்கிறேன். இங்க பாலாஜி அவர்கள் சொன்னது வந்து அவரோட கருத்து, அவங்களோட நிலைப்பாடு, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு. இதையும் திருமாவளவன் அவர்கள் வந்து கூறிக்கொண்டு வருகிறார். அதுதான் அவரு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இது அவங்க கட்சியின் ஒட்டுமொத்த தொண்டர்கள், தலைவர்ல இருந்து நிர்வாகியில இருந்து அனைவரோட பாத்தீங்கன்னா கொள்கை அப்படின்னு கூட வச்சுங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்க அவங்க பேசின விஷயங்களுக்கு இவங்க கண்டனம் தெரிவிக்கிறது இவங்க விருப்பம். ஆனால் திரும்ப அங்க யார் அழுத்தம் கொடுத்து இவர் வந்து கண்டனங்களை வந்து வாபஸ் பெற சொன்னது, இப்போ வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு விடுறாங்க. அப்போ பேச்சுரிமை, கருத்துரிமை பறிக்கப்படுகிறது. இது எதனால்? எந்த கட்சியோட நீங்க கூட்டணி இருக்கிறீங்களோ அதனால் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கருத்துரிமைக்கு இடம் இல்லையப்பா, சுதந்திரம் இல்லையப்பா, நீங்க பேசக்கூட முடியலையப்பா. இந்த பக்கம் வந்து தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டே தான் இருக்காங்களே தவிர நாங்க இன்னும் முடிவு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வாயில வட சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஏடிஎம்கேயும் கண்டுகொள்ளவில்லை, டிஎம்கேயும் கண்டுகொள்ளவில்லை. தனிமைப்படுத்தப்படுகிறார். கடைசியில விஜய் அவர்களிடம் தான் போய் சேருவாங்கன்றது மாதிரி பார்க்கப்படுகிறது. ஏன்னா இவங்க வந்து 17 தொகுதிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக 2 கட்சியுமே தருவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அங்கு விஜயகாந்த் அவர்கள் இல்லை. இதை பிரேமலதா அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அதனா திரும்ப மண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க அவங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வைத்து கொண்டால் ஓரளவு சிறப்பா இருக்கும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விஜயகாந்த் அவர்கள் போகவில்லை. இதை பிரேமலதா அவர்கள் கவனத்தில் வைத்து கொண்டால் அடுத்தடுத்து வந்து பயணிக்கலாம் அரசியல். இல்லைன்னா காணாமல் போவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக நெட்டிசன்கள் கூறி வருகிறார்கள். இதை பிரேமலதா அவர்கள் புரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். ராமதாஸ் அவர்கள் முடிவு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்றது தற்போதே இல்லைங்க. ஏன்னா அவர் இன்னும் குழந்தையாக இருக்கிறார். அன்புமணி அவர்கள் சொல்வதை போல ஏன்னா அரசியல் என்ன வேணா நடக்கும் தான் சொல்றாரே தவிர என்ன நடக்குது கடைசி நேரத்துல எங்கேயாவது போய் ஒட்டிக்கலாம் அப்படின்னு ஒட்டிக்கிற நிலைமையில தான் இருக்கிறார். ஆனால் பிஜேபி வந்து ராமதாஸை எப்படியோ உள்ளெடுப்பதற்கு அதை பேசி கொண்டு வருகிறார்கள். ஏன்னா பாமக எங்கேயும் போக வேண்டாம், அன்புமணி நம்ம கூட இருக்கும் பொழுது ராமதாசும் உள்ளே இருந்தால் நமக்கு சிறப்பா இருக்குன்ற ஒரு விஷயங்களுக்காக பேசி வருகிறார்கள். ஆனால் ராமதாஸ் டிஎம்கே கூட தான் பாத்தீங்கன்னா பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த விஷயமும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இறுதியில் என்ன முடிவாகும் அப்படின்றத பொறுத்திருந்தே பார்க்கலாம். பிஜேபியின் நிலைப்பாடு வந்து தமிழகத்தில் ஒரு காரசாரமான விவாதமாக போயிட்டு இருக்கிறது. ஏனால் அண்ணாமலை வந்து பதவி விலகின ஒரே காரணத்திற்காக அமித்ஷா அவர்கள் வந்து கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இங்கு அண்ணாமலையால் தான் வந்து பிஜேபி தமிழகத்தில் ஏன்னா உயிர் தெழுந்ததுன்னே சொல்லலாம். அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து யாரையுமே கேட்காமல், முக்கியமாக இதற்கு முன்னாள் தலைவர்கள் அனைவரையும் கேட்காமல் அவரே சில விஷயங்களை முடிவெடுத்தது தான் இது காரணம். ஆனால் திரும்பவும் வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார், நீங்க உங்களோட புகழுக்காக, அதாவது ஒருத்தருக்கும் தனிப்பட்ட புகழுக்காக தான் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்களே தவிர கட்சிக்காக யாரும் வேலை செய்யவில்லை. முதல்ல கட்சிக்கு வேலை செய்யுங்க, அதுக்கு பொறுப்பு அந்த இருப்பு அப்படிலாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுவது உறுதி. இது மேலிடம் கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. இதனாலதான் இங்கு காரசாரமான சில நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களால் முடிவுக்கு வரப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த பக்கம் வருவோம். என்டிகே நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 21 திருச்சியில் மாபெரும் மாநாடு 10 லட்சம் பேர் கூடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியாளர்களெல்லாம் கேட்கும் பொழுது அதாவது விஜய் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். அதாவது ஆட்சியில் பங்கு தரேன், அதுக்கப்புறம் வந்து அது என்ன சீட்டுகள் ஒதுக்கப்படும் 60-70 சீட்டுகள் கூட்டணி வரவர்களுக்கு பெரிய கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
நாம் தமிழர் போன்ற கட்சியில் வந்தால் கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. இதை பற்றி கேட்கும் பொழுது சீமான் அவர்கள் பட்டம் போடாமல் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டார். அது என்னன்னா, அவருக்கு வந்து ஆட்சியில் பங்கு தரேன், சீட்டு 60-70 சீட்டு தரேன்னு சொன்னாங்க. இப்போ யார் போனது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்க, இது என்னென்ன போய் மக்கள்கிட்ட சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க, இது எப்படி சாத்தியமாகும், பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக முரண்பாடு இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கூட்டணி அமைக்காது, கூட்டணி முடிவு செய்யப்படாது. பிப்ரவரி 21 மேக்சிமம் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவித்து விடுவார் அப்படின்ற ஒரு செய்தியும் தற்போது வெளியே இருக்கிறது. இப்போ இறுதியாக செந்தில் பாலாஜி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட அட்ராசிட்டி பயங்கரமாக இருக்குதுங்க. ஏன்னா மணல் கொள்ளை பார்த்தீங்கன்னா ஆட்சி முடியும் போது ஏதாவது ஒன்று பண்ணி அள்ளிடலாம். ஏன்னா கரூரில் நடந்த சம்பவங்கள் குறித்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அங்கே எதுவும் பண்ண முடியாது, கோயம்புத்தூர் போனார். கோயம்புத்தூர்லையும் அங்கே திரட்டி விட்டாங்க. ஏன்னா டிஎம்கேல அங்கே யார் பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே டிஎம்கே என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு மணல் கொள்ளையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டு மொத்தமாக தூக்கிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் போல. இங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ட்ரோனை கொண்டு போய் உள்ள பார்த்தீங்கன்னா ரவுண்டு கட்டி அடித்து அந்த ட்ரோன் காட்சிகளை வெளியே விட்டு பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மணல் அந்த லாரிகளையும் அந்த ஆட்களையும் வந்து அலேக்கா தூக்கி ஸ்டேஷன் வச்சுட்டாங்க. ஆனால் அங்கே எஃப்ஐஆர் போடலைங்க. இங்கே எம்ஆர் பாஸ்கரும் அவர் வந்து இந்த ஏடிஎம்கேல எந்த முக்கிய பொறுப்பில் இருந்தார் அவங்களுக்கு தான் தெரியும். அவரே வந்து முக்கி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட வச்சிருக்கிறாரு. அப்படி இங்கே அவரே அப்படி போடாத போது பாமர மக்கள் எந்த அளவுக்கு எஃப்ஐஆர் போட வைக்க முடியும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், நீதியை எப்படி பெற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழதான் செய்கிறது. இதுல முக்கியமா என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் கூடப்படுவது என்னன்னா, பாமர மக்கள்லாம் வண்டியில தான் அங்கே மாட்டு வண்டியில தான் எடுத்துட்டு போறாங்க, அவங்கள போய் நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த ட்ரோன் காட்சியில ஒரு மாட்டு வண்டி கூட இல்லை, பாமர மக்கள் யாரும் பிடிபடலை. இதுல டிஎம்கே சேர்ந்த பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா குண்டர்களும் இவர்கள் தான் மாட்டி இருக்கிறார்கள். இதுல எம்ஆர் பாஸ்கர் அவர்கள் திரும்பவும் நான் சொல்றேன், பார்த்தீங்கன்னா அவர் வந்து அழுத்தம் கொடுத்து போராடி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் போடப்பட்ட பின்பும் அவர் தண்டிக்கப்படுவார்களா என்பதும் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது திராவிட மாடல் கட்சி வந்து அனைத்து கட்சிகளிடமே வந்து உள்ள பூந்து பல குழப்பங்களை உருவாக்கி இருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்த ஒரு வார சம்பவமே எப்படின்னா, ஏன்னா வாரம் இதே சம்பவம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு போறோம். ஒரு வார சம்பவம்னு இது தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. இந்த 2026க்கு அப்புறம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி மக்களை நீங்க வைப்பீங்கன்னு ரொம்ப நம்புறோம். அதையும் நம்ம எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக இந்த மாதிரி தமிழ்நாடு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் நண்பர்கள், தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.